மைசூரில் எந்த அளவுக்கு தசரா விமர்சையாக கொண்டாடப்படுகிறதோ அதேபோல் தமிழகத்தில் தசரா என்றால் அது குலசை முத்தாரம்மன் கோவில்தான். இங்கு கடல் கடந்து வந்து முத்தாரம்மனை வழிபடும் பக்தர்கள் ஏராளம் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தசரா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரில் சூரசம்காரம் காண எந்த அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறதோ அதே அளவுக்கு குலசை கடற்கரையில் அம்மன் மகிஷாசூரனை வதம் செய்வதை காண லட்சக்கணக்கான மக்கள் அலைக்கடலென திரண்டு வருகின்றனர். இந்த தசராவிற்கு பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு வேடமிட்டு வழிபடுவது பிரசித்தி பெற்ற வழிபாடாகும். அதில் குறிப்பாக காளி வேடம் மிக சிறப்பாக கூறப்படுகிறது. ஜாதி பாகுபாடு இல்லை, ஏழை பணக்காரர் என்ற ஏற்றத்தாழ்வும் இல்லை. அனைவரும் முத்தாரம்மனின் குழந்தைகள் என்ற ஒரே எண்ணத்தோடு விரதமிருந்து வேடமிட்டு வழிபடுகின்றனர். இதற்காகவே ஒவ்வொரு வீட்டிலும் காணிக்கை செலுத்துவதற்காக அரிசி, பணம் என தனியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று காணிக்கை பெறுகின்றனர். இவ்வாறு வேடமணிந்து வருபவர்களை காண மக்கள் கூடுகின்றனர். இந்த திருவிழாவின் 10ஆம் நாள் குலசை கடற்கரையில் மகிஷாசுரனை அம்மன் வதம் செய்கிறாள். அதைத் தொடர்ந்து 11வது நாள் காப்பு கலைந்து கொடியிறக்கம் செய்யப்படுகிறது. பிறகு 12ஆம் நாள் பால் அபிஷேகம் செய்து அம்மன் குளிர்விக்கப்படுகிறார். இங்கு கொடுக்கப்படும் பிரசாதம் திருமஞ்சன பிரசாதமாகும். இது இந்த ஆலயத்தின் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. புற்று மண்ணில் எண்ணெய் மற்றும் மஞ்சள் சேர்த்து இரவில் அம்மனுக்கு சாத்தி மறுநாள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது தீராத நோயை தீர்க்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தன்னை நம்பி வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிகிறாள். முத்தாரம்மனை நம்பியவர்களின் வாழ்க்கை முத்து போல் எப்போதும் பிரகாசமாக இருக்கும்.